ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் எப்போ அக்ஷய திருதியா ஆஃபர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் அக்ஷய திருதியா ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஷாப்லேயுமே என்னென்ன அக்ஷய திருதியா ஆஃபர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஆஃபருக்காக வெயிட் பண்ணாமல் கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் வாங்கலாம். இப்போவே நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ கோல்டு காயின் வந்து 1 கிராம் வாங்கணுன்னா எவ்வளோ, 2 கிராம் வாங்கணுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 7000 ரூபீஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம். வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தே. இப்போது ரூ. 6,960 சில கோல்டு காயினுக்கு இருக்குது. சிலதுக்கு ரூ. 7,016 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 0.01 மில்லிகிராம் வந்து கிராம் வந்து அதிகமாகறதால தான் இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ரைஸ் பிரேக்கப்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போனால் இது கரெக்டாக 1 கிராம் இருக்கும். சப்போஸ் இந்த 7000க்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.01 கிராம் இல்லை 1.1 கிராம் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் வரைக்குமே கோல்டு காயின் இருக்குது. 1 கிராமில் ஸ்டார்ட் பண்ணி மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து இங்கே ஆன்லைனில் ஆப்பில் அவைலபிளாக இல்லை. நீங்கள் ஷாப்பில் போனீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அக்ஷய திருதியா ஆஃபருக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. 1 கிராமுக்கு ரூ. 100. 1 கிராமுக்கு வந்து வேஸ்டேஜ் 2% போட்டாங்கன்னா உங்களுக்கு ரூ. 130 to ரூ. 140 தான் வரும். ஆனால் கோல்டு ரேட் வந்து இப்போ ரூ. 6,625 இருக்கிறது 6,750, 800 அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆஃபருக்காக வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான். கோல்டு ரேட் ஏறுமா இறங்குமா அப்படின்றத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு கையில் அமௌண்ட் இருக்கும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம கோல்டு ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறப்ப இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லை மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் 15 மந்த்துக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு. நீங்கள் அப்பப்போ கட்டுற பணத்தை அன்னன்னைக்கு கிராம்ஸாக அப்படியே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு வருவாங்க. தங்கமயில் டிஜி கோல்டில் நான் ரீடீம் பண்ணும்போது டுடே ரேட்டில் தான் கோல்டு காயின் வாங்க முடியுமா, ஆர் நான் ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணும்போது இருந்த ஆவரேஜ் ரேட்டில் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கு நிகரான கிராம் வந்து ஆட் ஆகிட்டே வரும். இப்போ உங்களுக்கு எத்தனை கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு நீங்கள் வாங்குற அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுக்கான அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். மண்டே வீடியோ போடும்போது சொல்லியிருந்தீங்க தங்கமயில் டிஜி கோல்டு ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஏதோ சர்வர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அதனால ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் எவ்வளோ கிராம் சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1.838 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா 0.079 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ஆட் ஆகும்னா அப்பப்போ நம்ம கட்டுற அமௌண்ட்டு அப்படியே வந்து கிராம்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் இதில் இருக்கிற அட்வான்டேஜ். நீங்கள் மெச்சூர்டு ஆகும்பொழுது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1.8 கிராம்ஸ் நான் சேர்த்துருக்கேன், இன்னும் ஒரு 200 மில்லிகிராம் போட்டு நான் காயின் வாங்கணுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 200 மில்லிகிராமுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருந்துச்சோ அதை தான் வந்து கால்குலேட் பண்ணி போடுவாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கும்போது அவங்க HUID நம்பர் வந்து போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க கடையில், அப்படி வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கோல்டு காயின்ஸ்க்கு தேவையில்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஜிஆர்டியில் இப்போ இருக்கிற காயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், HUID நம்பர் வந்து போட்டு தான் கொடுக்குறாங்க. சில காயின்ஸ்க்கெலாம் நான் இப்போ பாராக வாங்கும்போதெல்லாம் அவங்க கொடுக்கல, அது பழசா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வாங்கின காயினுக்கு வந்து இந்த மாதிரி HUID நம்பர் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கும்போது கேட்டு வாங்குங்க. ஆனால் நான் இந்த மாதிரி பார் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா HUID நம்பர் வந்து இல்லாமல் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மாதிரி சீல் பேக்காக நீங்கள் வந்து வேணும் கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து சேஃபாக வரணும், பார்சலில் வந்து நசுங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சீல் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் ஷாப்பில் நேராக போய் வாங்கும்போது உங்களுக்கு பாக்ஸில் தான் போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவரில் வந்து உங்களுக்கு வராது. இந்த மாதிரி பேக்கிங்கில் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும். நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கனாலும் இதே சேம் காயின் தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து சீல் பண்ண கவரில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் HUID நம்பரோட வாங்கி வச்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்கு வந்து நல்லது. ஒரு சேல் பண்ணும்போதோ இல்லை ப்ளெட்ஜ் பண்ணும்போதோ HUID நம்பர் இல்லாமல் இனிமேல் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு பெரிய ஷாப்பில் வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நமக்கு ரீசேல் வேல்யூவில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சப்போஸ் லோக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு நீங்கள் பெரிய கடையில் போய் மாற்றும்போது
பார்த்தீங்கன்னா அவங்க அதை கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரூல்ஸ்லாம் எல்லாமே மாற்றிக்கிட்டே வராங்க. ஸோ HUID நம்பரை செக் பண்ணி வாங்குங்க. இந்த காயினில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி காயின்லலாம் வந்து நான் GRTயில் வாங்கும்போது HUID நம்பர் இல்லை. அது எனக்கு அப்போ தெரியவும் இல்லை, நான் அதை கன்சிடர் பண்ணல பெருசாக. இதுக்கப்புறம் எல்லோரும் டவுட் கேட்கும்போது தான் நானே பார்க்குறேன், ஓ சரி இனிமேல் நம்ம செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அக்ஷய திருதிக்கு கோல்டு காயின் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். என்னோடய தங்கமயில் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் தான் வந்து மெச்சூர்ட் ஆகுது. அதுவும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்குவேன். நான் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி வாங்குகிறேன் அப்படின்றத கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கோல்டு ரேட் அக்ஷய திருதிக்கு இறங்குமா ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ரேட் ப்ரிடிக்ஷன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்து 6600 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கோல்டு குரு இந்த மாதிரி சேனல்லலாம் நான் பார்த்தேன். அக்ஷய திருதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதிக ரேட்டில் வாங்கிட்டோமே அப்படின்னு நினச்சி யாரும் ஃபீல் பண்ணவும் பண்ணாதீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், கேப் புக் பண்ணி போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நம்ம வாங்கின காயின் வந்து எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத தான் பார்க்கணும். ஷார்ட் டேர்மில் எப்போவுமே வந்து கோல்டு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் வாங்கினவங்க ஃபீல் பண்ணாதீங்க, அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இனிமேல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அக்ஷய திருதிக்குள்ளே பிளான் பண்ணி வாங்குங்க. அக்ஷய திருதிக்கு நீங்கள் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ கிராம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஷாப்பில் வாங்கணும்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அக்ஷய திருதி ஆஃபர் போட்ட உடனே கண்டிப்பாக அது பற்றின அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சேனலில் ஷார்ட் வீடியோஸ்லேயும் கொடுக்குறேன், லாங் வீடியோஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். வீக்லி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.